வணக்கம்ப்பா. நம்ம இருதயம் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. இருதயம் இயங்குனா தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் உடம்புல இருந்தால் தான் அது பலமாக இருக்கும், பலவீனம் ஆகாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் கரெக்டாக சாப்பிட்றோம், சாப்பிடல, அது வேறு விஷயம். ஆனால் இருதயம் பலமாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஜூஸை தொடர்ந்து 1 மாதம் குடிக்கணும்ப்பா. என்னன்னா பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாம் சம அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கறணும். அதில் இஞ்சி, இவ்வளோதுண்டு இஞ்சியை தோல் சீவி அதை நறுக்கி போட்டுக்கறணும். புதினா ஒரு 5-6 இலையை அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா அடித்து சட்னி அரைச்ச மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சி ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு, பாதி எலுமிச்சம்பழம் சாறை நம்ம புழிஞ்சு அதை அப்படியே சக்கரை நோய் உள்ளவங்கெல்லாம் அப்படியே குடிச்சிக்கலாம். சக்கரை நோய் இல்லை நாங்கள் டேஸ்ட்டாக குடிக்கணும்னா அதில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லாட்டி தேன் கூட கலந்து குடிச்சிக்கலாம். இப்படி டெய்லி வருஷத்துக்கு ஒருக்க அந்த இதய தசைகளை பலப்படுத்துறதுக்கோசரம் 30 நாள் தொடர்ந்து குடிக்கணும்ப்பா. நம்ம இடையில குடிக்கிறது அது நல்லது தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இதே நம்ம ஒரு இது மாதிரி வச்சுக்கணும், சீசன் மாதிரி. மாதத்துக்கு 1 மாதத்துக்கு குடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டோம்னா இருதயம் என்றைக்கும் பலமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜூஸை தொடர்ந்து ஒரு 30 நாள் குடிச்சுவாங்க. இடையில வேணாலும் குடிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, அது நல்லது தான்.